இஸ் மை ஸ்டோரி vlog நம்பர் 21. இன்றைக்கி வந்து திருச்சி போன ஒரு மினி vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டுக்கு நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பி மிட் நைட்டுக்குள்ளெல்லாம் வந்து போயிட்டோம். ஏன்னா மிட் நைட்டில் வந்து ட்ராவல் வந்து சேஃப்டி வந்து கிடையாதுல்ல, அதனால் வந்து மிட் நைட்டோ இல்லை இயர்லி மார்னிங் ஃப்ளைட்டோ நாங்கள் சீக்கிரமாக ஒரு 3 hours 4 hours முன்னாடியே போயிட்டு ஏர்போர்ட்டில் உட்காந்து போகிறவங்களெல்லாம் வந்து பார்த்துட்ருப்போம். எங்கள் அக்கா வரையில் அப்படி தான் வரவங்க போகிறவங்க நிறையா சிங்கப்பூர் ஃப்ளைட்டாக இறங்கிட்டு இருந்துச்சு. யார் யார் என்ன ட்ரெஸ் போட்டு போகிறா, எத்தனை போட்டி தள்ளிட்டு போகிறாங்க, இப்போலாம் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். காரைக்குடியில் அவுட்டரில் வந்து டீ வந்து குடிச்சிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். ஆனால் பயங்கரமான மழை, சரியான மழை. எனக்கு இந்த மாதிரி ரெயின் டயத்துலலாம் வெளியில் போகிறது சுத்தமாக பிடிக்காது. ஒரு மாதிரி அந்த ஈரம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இது வேறு என்னடா அப்படி பெய்யுது அப்படின்னு பார்த்தா பெஞ்சிட்டே தான் இருக்குது மழை, நிற்கவே இல்லை. ஏர்போர்ட் போகிற வரைக்கும் நிற்கவே இல்லை. ஏர்போர்ட்லேயுமே வந்து மழை பெஞ்சிச்சு. கொஞ்சம் நேரம் வந்து பெட்ரோல் போட்டுட்டு பெட்ரோல் பேங்கில் வந்து வெயிட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து போனோம். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து கிளம்பிட்டு வெளியிலே வந்து சாப்பிட்டாச்சு. பிகாஸ் வந்து ஏர்போர்ட்டில் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து போயிருந்துருக்கும் போது நாங்கள் 3 hours வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு மாதிரி கிருகுன்னு வந்துருச்சு. நான் 2 மணிக்கு தான் ஃப்ளைட்டே இறங்க போகுது. நாங்கள் போனது அப்படி இப்படின்னு ஒரு 9-10 மணி ஆகிடுச்சு. அதனால வந்து 2 டீ வந்து சொன்னோம். பார்த்திங்கன்னா நாங்கள் நினச்சோம் ஒரு எக்ஸ்பென்சிவ் இருக்கலாம், ஆனால் லிட்டில் பைட்டாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காதுன்னு. ஆனால் வந்து ஒரு டீயே 50 rupees வந்து சொன்னாங்க. அது பெரிய கிளாஸ்லாம் இல்லை, ரொம்ப சின்ன கிளாஸ், சரியான சின்ன கிளாஸ். பெரிய தொண்டை இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு தடவை ஊற்றிட்டாலே முடிஞ்சு போயிடும். அதனால வந்து அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் வந்து வாங்கி என்ன பாவமேன்னு வந்து குடித்தோம். அதனாலே வந்து உள்ளே போனால் வந்து வாங்கி எதுவுமே சாப்பிட்றதில்ல. ஆனால் அது வந்து அங்கேருந்து வந்தாங்க, அதனால வெயிட் பண்ண வந்து ஜாஸ்தியாக வந்து டைம் இருந்தது. பட் இங்கேருந்து போகிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1 hour கிட்ட தான் இங்கே இருந்தோம். 1 hour 2 hours வந்து இருந்திருப்போம். நாங்கள் போவையிலே வந்து வெயிட்டெல்லாம் ஏற்றிட்டு தான் போனோம். சாப்பிட்டுட்டு டீலாம் குடிச்சிட்டு இடையில பசிக்காத மாதிரி. அங்கேருந்து வரும்போது டீ வந்து குடிச்சிட்டே வந்துட்டோம். அதனால் ஒன்றுமே வந்து தெரியல. கீழே வந்து பார்த்திங்கன்னா வர்றவங்களுக்கு, மேலே வந்து போகிறவங்களுக்கு. மேலே வந்து பார்க் பண்ண முடியாது வண்டியை, கீழே பார்க் பண்ணிவிட்டு ஒரு லிஃப்ட் வச்சுருக்காங்க, அதில் கூட வந்து போய்க்கலாம். அப்போ எங்களை இறக்கி விட்டுட்டு, நம்ம மழையாக இருந்ததுனால எங்களை இறக்கி விட்டுட்டு கீழே பார்க் பண்ணிவிட்டு மேலே லிஃப்டில் வந்துட்டாங்க. அந்த பழைய ஏர்போர்ட்டும் நல்லா தான் இருக்கும், அதுவுமே சூப்பராக இருக்கும். ஆனால் உள்ளே வந்து பயங்கரமாக இருக்குது போல். இன்ஷால்லா பார்க்கலாம். அந்த மாதிரி ஃப்ளைட்டில் போகிற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக திருச்சியில் தான் டிக்கெட் போகணுன்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா உள்ளெல்லாம் சூப்பராக இருந்தது. ஆசை நின்று பார்க்கும்போது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது நல்லா இருக்குது. பட் இது எல்லாமே 3-4 இடத்துல ஒரே இதை வச்சுருக்காங்க. அதனால என்னமோ தூக்கி கொடுக்காத மாதிரி இருக்குது. ஆனால் இது ஒரு இதை வச்சு 3 வாசலில் வச்சு இங்கிட்ட வேறு டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா இனிமேல் நல்லா இருந்திருக்கும். பட் இதுவுமே அழகாக தான் இருந்தது. ஒரு மாதிரி ஈரமாகவே இருந்தது. வலிக்கி விட பார்த்துருச்சு. நல்ல வேலை கீழே விழுந்து தெரிச்சிருப்பேன். ஏன்னா நடக்கிறது வந்து பேக்கு மாதிரி நடந்து போகிறது. இது வச்சுருந்தாங்க. ஸோ இது வச்சுருந்ததுக்கு அவங்க வந்து ஹேண்ட் வாஷ் வச்சுருந்துருக்கலாம். ஆனால் ஹேண்ட் வாஷ் வந்து இங்கே இல்லை. ஆனால் இது மட்டும் இருந்துச்சு. சும்மா போயிட்டு கையை காமிச்சிட்டு சட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டு இருந்தது. சும்மா ஜாலியாக தான் இருந்தது. ரெஸ்ட் ரூமே வந்து நல்லா க்ளீனாக இருந்தது. அப்புறம் வந்து 12 மணி ஆகிடுச்சு. அப்படியே டைம் வந்து ஓரளவு போயிடுச்சு. ஏன்னா இதே வந்து வர்றவங்க சைடில் இருந்தோம்னா ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஃப்ளைட் இறங்கிட்டே இருக்கும், போயிட்டே இருப்பானுங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பட் இங்கேருந்து போகிறவங்க வந்து ஒவ்வொரு ஆளாக போகிறாங்களா, அதனால் ஒழுங்காக பார்க்க முடியல. அதுவும் இல்லாமல் இந்த சேரில் இந்த சைடு போட்டாங்க. முன்னாடி வந்து இந்த சைடில் வந்து இருந்தது. அழகாக போகிறவங்களாம் நல்லா கிளியராக தெரிவாங்க. அதனால் வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி டைம் பாஸாக இருந்தது. நான் அம்மா கிட்டே சொல்லிட்டு இருந்தேன், இப்படியே வரவங்க போகிறவங்கள பார்த்தே நம்ம வாழ்க்கை ஓடி போயிருமா பீப்ஸ் அப்படின்ட்டு. அவங்களுமே வந்து சிரித்தாங்க. அப்புறம் ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்க முடியல, கொசு வேறு கடிச்சிட்டே இருந்தது. அதனால் அங்கிட்ட இங்கிட்டும் வந்து நடந்துகிட்டு இருந்தோம். கடைசியாக வந்து மச்சானுமே வந்து கிளம்பிட்டாங்க. அதோட நாங்களுமே நடைய வந்து கட்டிட்டோம். மொத்தமாகவே 2 floor தான். ஆனால் எங்களுக்கு வந்து லிஃப்ட்டுக்குள்ளே போயில ஒரு மாதிரி 6ன்னு காமிச்சிச்சு. அப்படியே எங்கிட்டும் கொண்டு போய் விட்றாமடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து யாருமே இல்லை. அப்புறம் கடைசியாக வந்து டவுனு கீழே இறங்குனுச்சு. அப்போலாம் ஒரு மாதிரி வந்து தலை சுற்றும். இந்த மாதிரி லிஃப்ட்டில் போகல தான் ஒவ்வொரு லிஃப்ட்டில் நடந்த ஆக்சிடெண்ட், அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு படத்தில் நடந்த லிஃப்ட்டில் இருக்கிறது எல்லாமே எனக்கு ஞாபகம் வரும். அதுவும் இந்த நைட் டயத்துலலாம் போயில ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கும். ஏன்னா திடீர்னு லிஃப்ட்டில் நடுவில் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓவர் திங்கிங் மைண்ட் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் கீழே தான் வந்து தண்ணி பிடிக்கிறது வச்சுருக்காங்க. மேலே இல்லை, நாங்கள் தேடி பார்க்கல. பட் முன்னாடி வந்து இல்லை. சரி கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தாச்சு. இது வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாத்துலேயும் வச்சுருக்காங்க. அதை அப்படியே வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிகிட்டே நின்றோன்னு வச்சுக்கோங்களேன், கை வலி வந்துருச்சு எனக்குலாம் அன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டலில். அட இது என்னடா கருமம், ஒரு தண்ணி கூட பிடிக்க லாய்க்கலையா நீ அப்படின்னு எனக்கு நானே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்து மெதுவாக காலை வச்சு நடந்தோம். ஏன்னா வந்து சல்லுன்னு வழுக்குனுச்சா ரோட்டில் ஒன்றுட்டு போக வேண்டியதுதான். அப்படியே வந்து நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் கிளம்பையில் வந்து கரெக்டாக வந்து மணி வந்து 3-4 வந்து சம்திங் இருந்துச்சு. அப்படியே வந்து வர வழியிலேயே ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டோம். பட் சரியான குளிர். அப்புறம் தான் முடிவு பண்ணேன், இந்த மாதிரி மிட் நைட்டில் வெளியில் போகிறோம் ஒரு ஸ்வெட்டர் இல்லாட்டி ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு தான் நீ வந்து போகணும் அப்படின்னு. அப்படியே டீயை குடிச்சிட்டு ஃபுல் கிளாஸை ஏற்றி விட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. டாடா பை பை. சராங்கே.